இன்றைக்கு நம்முடைய துதிகளை விரும்பி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். As the Lord who desired praises in the midst of the people who moved in the wilderness, the same God is also desire praises in our midst. அதிகாலையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை கூட அதிகாலை என்றுதான் அழைக்கப்படுகிறது. Even the coming of the Lord, the secret rapture also, it is said it would be in the early morning. அதுவும் கூட ஒரு அதிகாலை. And that is also going to occur in the early morning hours. இந்த ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் எழும்பி ஆண்டவரை துதித்து கடைசியிலே அந்த அதிகாலையிலே நம்முடைய இயேசுவினுடைய முகத்தை முகாமுகமாய் அவரை நாம் காண்போம். And we had to get up early in the morning and praising God, and we would be able to see our God in this early morning face to face. அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரை துதிப்பதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் யாராவது ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டால் நான் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்வேன். If anybody asks me what would be the benefit if anyone get up early in the morning and praising God, அதிகாலையிலே நீ எழும்பி ஆண்டவரை துதித்தால் ஒரு நாள் அதிகாலையிலே அவருடைய முகத்தை நீ காண்பாய். If you get up early in the morning and praising God, one day you would see the face of your God. அந்த நம்பிக்கை விசுவாசமுடையவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, இது மனமே ஆயனானந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், ஆயனானந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், இது போலொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. ஹல்லேலூயா. ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம், நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மிக சந்தோஷம், ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மிக சந்தோஷம். ஹல்லேலூயா. இதை போன்று ஒரு அருணோதயம், ஒரு அதிகாலை நம்மை சந்திக்க போகிறது. அதுதான் கர்த்தருடைய வருகை. And this kind of morning which is going to meet us, that is the coming of the Lord. அந்த நம்பிக்கையோட எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே, ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள், இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும்
சந்திக்கும் மனமே இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே ஆயத்தானந்தம் ஜோதி சூரியன் நாம் இந்த நேசர் எழுப்பும் ஆயத்தானந்தம் ஜோதி சூரியன் நாம் இந்த நேசர் எழுப்பும் கண்களாக மதை வருத்த கல்ல கொள்ளுகளுள்ள கடின போதையிலே பல கண்கள் நேரு கண்களாக மதை வருத்த எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போலீரு நிகரில்லை இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போலீரு நிகரில்லை சீயோனை சிறப்புடன் தீர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுமே சீயோனை சிறப்புடன் தீர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுமே முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் முகமுகமாகவே காண்போமே அவரை யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போலீரு நேசரில்லை 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 அல்லேலூயா. அப்படியே ஒரு பெரிய வல்லமை இந்த பாட்டு முடியும் போது அப்படியே ஒரு பெரிய வல்லமை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அந்த அந்த வைராக்கியத்திலும் விசுவாசத்திலும் பாடுங்கள். கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நீரு கண்களாக மதை வருத்த கல்ல கொள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நீரு கண்களாக மதை வருத்த எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் கல்ல கொள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நீரு கண்களாக மதை வருத்த கல்ல கொள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நீரு கண்களாக மதை வருத்த எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நேரு கண்களாக மதை வருத்த கல்ல முள்ளுகளுள்ள கடின பாதையிலே பல கண்கள் நேரு கண்களாக மதை வருத்த எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவரே சுனமும் செய்கிறார் 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 அல்லேலூயா. அருமையான
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நம்முடைய ஜீவியத்தை பற்றி நீங்கள் திரும்பி பாருங்கள். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் நம்மை கொண்டு வராமல் இருந்திருந்தால் நம்முடைய கதி என்ன ஆயிருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை நேசித்த அளவில்லாத அன்பு இந்த ஜீவ மார்க்கத்துக்கு நம்மை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லும் முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே பலகங்கள் நெருக்கங்களாக அதை வருத்த. கல்லும் முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே பலகங்கள் நெருக்கங்களாக அதை வருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நமக்கு செய்கிறார். 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மலையாள பாட்டு பாடுவோம். ദൈവ കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ച് അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ. അനുഗമിച്ചിടും അവനോട് ചുവടുകളെ. ഇഹലോകമോ കരികിൽ ഒരു സുഖവും മനഃശാന്തിയതോ. ഇഹലോകമോ കരികിൽ ഒരു സുഖവും മനഃശാന്തിയതോ. എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ച് അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. മനോവേദന ഫലശോധന അവ ജീവിത പാതയതിൽ. മനോവേദന ഫലശോധന അവ ജീവിത പാതയതിൽ. മാറാനേരിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാറിൻ ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും. മാറാനേരിടുമ്പോൾ ആത്മനാഥനവൻ മാറിൻ ചാരി ഞാൻ ആശ്വസിക്കും. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു അവൻ വഴികളെ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. എത്ര നല്ലവൻ മതിയായവൻ എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എത്ര നല്ലവൻ മതിയായവൻ എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ താൻ. ആമേൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന ഏറ്റവും അടുത്ത സഹായകൻ താൻ.
ஹalleluya. எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். எന്റെ ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். எന്റെ ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். எന്റെ ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். 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 ஹalleluya. 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 ஆமென். இயேசுவே. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தை பற்றி பேசும்போது அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் தேவனுடைய கையிலிருந்து நான் வாங்கினேன், இது தேவனுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். As for the construction of the temple of God, I got everything from the hand of the Lord and I surrendered to the Lord. ஆலயத்துக்குரிய பொன் வெள்ளி எல்லாம் இவ்வளோ சவதரித்தான் தாவீது. Even David was able to accumulate all the gold and silver needed for building the temple of God. அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் கர்த்தருடைய கையிலிருந்து நான் வாங்கினேன் என்று. But he was saying that I received everything from the hands of the Lord. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு அவசியமான எல்லாம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது என்பதை நீ விசுவாசிக்கிறாயா, காண்கிறாயா? Do you believe and see whatever that you needed is in the hand of the Lord? நமக்கு அவசியமானது எதுவோ அதெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. Whatever we needed, everything is in the hand of the Lord. கர்த்தருடைய கையில் இருந்து வாங்க உனக்கு ஒரு விசுவாசம் வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்கவும் உனக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். You must have a faith to receive it from the hand of the Lord, and also you must have a faith to give it back to your God. உன்னுடைய அவசியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தரும்படியாக இந்த அதிகாலையிலே கர்த்தர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். Only to meet all your requirement in this early morning, God has come near you. எത്ര நல்லவன் மதியாயவன், அந்த கோரஸை பாடுவோம், அந்த ஸ்டான்ஸாவை பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. Again let us sing that என்னுடைய chorus. அவசியங்கள் எல்லாம் அறிகிற கர்த்தர் ஜீவிக்கிறார். The Lord God who knows me, he is a living God. ஆமென். அதை பாடுவோம், அந்த ஸ்டான்ஸாவை பாடுவோம் எல்லாரும் கை தட்டி பாடணும். அபிஷேகம் உண்டாக போறது காலையில. எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதும் கர்த்தனவன். என்னை ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். என்னை ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். என்னை ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். என்னை ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த சகாயகன் தான். என்னை ஆവശ്யங்கள் எல்லாம் அறிந்திடும் நான் ஏற்றமடுத்த ஹalleluya. ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கிற இந்த பொன், இந்த வெள்ளி, இந்த மரம், இந்த பொருட்கள் அனைத்தும் இது கர்த்தருடைய கையில் இருந்தது. All the gold and all the material and the wood, everything is found in the hand of the Lord. கர்த்தருடைய கையில் இருந்ததை நான் வாங்கினேன், கர்த்தர் எனக்கு தந்தார்.
Whatever in the hand of the Lord, I got it from His hand. இந்த ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக நீ சொல்ல போகிற காரியம் அதுதான். கர்த்தர் கையில் இருந்தது, அதை கர்த்தர் எனக்கு தந்தார். In this prayer, you are going to say, ஓ ரிபியப்தரா கலத்திர சரபல கதுடா ரிபப்தலா திரி சரபல ரிபப்தலா தர சராயிடபா ஈனமோ சபத்தியா கலபா. அது பூமிக்குரிய ஒரு பொருளாக இருக்கலாம். it may be seem to be earthly thing. ஆனால் அல்லது அது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம். It might be a spiritual one. எதா இருந்தாலும் சரி, உன்னிடத்தில் இல்லாத அந்த காரியம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதை கர்த்தர் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். Whatever not found in you is in the hand of the Lord. He is going to give to you. எത്ര நல்லவன் மதியாயவன் என்னை கருதுന്ന கர்த்தனவன். எത്ര நல்லவன் மதியாயவன். விசுவாசத்தோடு பாடு. எல்லாம் அறிந்திடுന്ന ஏற்றமடுத்த சகாயத்தார். என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுന്ന ஏற்றமடுத்த சகாயத்தார். என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன ஏற்றமடுத்த சகாயத்தார். என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன ஏற்றமடுத்த சகாயத்தார். ஹalleluya. என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன ஏற்றமடுத்த சகாயத்தார். என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன ஏற்றமடுத்த சகாயத்தார். என்னை ஆவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன ஏற்றமடுத்த சகாயத்தார். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறது கர்த்தாவே. திரும்பவுமாக அதே காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். Even the Holy Spirit repeatedly saying the same thing. தாவீது சொன்னது போல, according what the David was saying, இதெல்லாம் கர்த்தருடைய கையிலிருந்து நான் வாங்கினேன். ஹalleluya. I received everything from the hand of the Lord. எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல. It's not from any man. எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல. I didn't get from anyone. கர்த்தருடைய கையிலிருந்து நான் வாங்கினேன். But I got it from the hand of the Lord. உனக்கு அவசியமானது, whatever the required thing, உனக்கு அவசியமானது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. whatever required for you, it is in the hand of the Lord. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நீ நினைத்துக்கொள். But one thing you have to remember. கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒன்றை ஒரு மனிதன் தன்னுடைய புயபலத்தினாலோ சுயபலத்தினாலோ அவனுடைய சாமர்த்தியத்தினாலோ அவனுடைய தகுதியினாலோ அவன் வாங்க முடியாது. Whatever that is in the hand of the Lord, because of his mighty of his arm, because of his skill and dexterity, you will never able to get it from the Lord. கர்த்தருடைய கையில் இருக்கிறதை வாங்க விசுவாசமும் மனத்தாழ்மையும் தேவையாக இருக்கிறது. To get it from the Lord, faith and humility is required. விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் கேட்போமாக. Let us ask with the faith and humility. எത്ര நல்லவன் மதியாய. கைதெல்லாம் கை தட்டுவோம். எந்த அவசியங்கள் எல்லாம் அறிந்திடுன
ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, Bahatiram Karai Livigalam. ஆமென். விசுவாசிக்கிறேன், என் தேவனை விசுவாசிக்கிறேன், என் தேவனை விசுவாசிக்கிறேன். என்னுடைய அவசியங்கள் எல்லாம் நேர்பட முடியும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தும் போது அது ஆண்டவருக்கு நாம் சரண்டர் ஆகிறது போல எல்லாரும் சரண்டர் ஆகி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. ஒரு காக்கை குஞ்சு தன் வாயை விரிவாக திறந்து தன்னுடைய தாய் தன்னுடைய வாயில் வைத்திருக்கிற இரையை கொண்டு வரும்போது தன்னுடைய வாயை விரிவாய் திறந்து கொடுக்கும். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு காக்கை குஞ்சை நீங்கள் பார்த்து பாருங்க, அதனுடைய வாய் விரிவாய் திறக்கும். Have you ever seen that raven, the young one? It will open its mouth widely. நான் ஒரு நாள் ஒரு காகம் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி போஷிக்கிறது என்பதை சற்று நேரம் கவனித்துக் கொண்டே இருந்தேன். And I was watching keenly how the raven is feeding its young one. ஒரு கூட்டில 3 குஞ்சுகள். And even in one nest I found 3 young ones. அந்த காகம் எங்கிருந்தோ ஒரு இரையை கொண்டு வந்தது. But the raven brought food from somewhere else. இந்த 3 குஞ்சுகளும் ஆ என்று வாயை திறந்தன. But these 3 young ones started opening its mouth widely. அந்த காகம் கொண்டு வந்த இரையை ஒரு குஞ்சினுடைய வாயிலே கொடுத்தது. And what the food that mother one brought, it just drop it in one of its mouth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மற்ற 2 குஞ்சும் அப்படி தானாகவே வாயை மூடிக்கொண்டன. Then all of the rest of the 2 young one automatically closed its mouth. என்ன நடக்க போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தேன். And I was watching keenly what is going to happen in the next. அதைரியம் இல்லை, சோர்வில்லை. There is no discouragement, there is no dejection. என்னுடைய அம்மா கொண்டு வந்ததை என் பக்கத்தில் இருந்தவளுக்கு கொடுத்து விட்டாளே என்று அதைரியம் இல்லை. நிச்சயமாக அடுத்த முறை எனக்கு தான் தர போகிறாள் என்னுடைய அம்மா என்று அந்த குஞ்சுகள் காத்து கொண்டே இருந்தது. There is no discouragement or dejection. The mother has only given to that, but it had not given to me.
அந்த காகம் எங்கேயோ போய் திரும்ப ஒரு இரையை கொண்டு வந்தது. Again this raven went and brought something else from somewhere else. அந்த 3 குஞ்சுகளும் திரும்பவும் திறந்தன. And the 3 young ones started to open his mouth as usual. முதலாவது கொடுத்த குஞ்சு கொடுக்கவில்லை, கொடுக்காத இன்னொரு குஞ்சுக்கு கொடுத்தது. And it never gave what it had given already, but it gave only to the one who it never given. இந்த காகம் இப்படி அருமையாக புத்தியாக செய்ய முடியும் என்றால் என் இயேசு என் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என் அவசியங்களை செய்ய முடியாதா, தர முடியாதா? ஓ விசுவாசியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா Hallelujah, hallelujah, இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெரிய அவசியங்களோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். You all come with all necessities. நம்முடைய அவசியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிகிறார். The Lord know all our necessities. நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிற விஷயம், நம்முடைய அவசியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது போல இருக்கக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய முறைப்படி நீ மகிமைப்படுத்தும் போது உன் அவசியங்கள் நிறைவேறும், அவ்வளவுதான். Praise the Lord. Hallelujah. முதலாவது துதிக்கிற விஷயமாக நான் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்க விரும்புகிறேன். I want to read a passage from Habakkuk chapter 3 verse 3. அதாவது நான் சொல்லும் மட்டும் நீங்கள் கீழே உட்காருங்கள், துதிக்கும் போது மட்டும் முழங்காலில் நின்று துதியுங்கள். And whenever I was saying anything, you please sit down. When I ask to praise, you praise God. ஏனென்றால் கீழே பின்னாலே சேர்ஸ்ல உட்கார்ந்திருக்கிறவங்க நீங்கள் இப்பொழுதே முழங்கால் என்றால் அங்க இருக்கிறவங்களுக்கு மறைக்கும். ஆகையால் நான் சொல்லும் போது நீங்கள் கீழே உட்கார்ந்திருங்கள், துதிக்கும் போது நீங்கள் முழங்கால் நின்று துதிக்கலாம். And even the people who are seated in the chairs, when முதல் விஷயம், அவருடைய துதியினாலே பூமி நிறைந்தது. And the first one, the glory covered the heaven and the earth. அவருடைய துதியினாலே பூமி நிறைந்தது. And because of his praise, it was covered with the earth. இன்றைக்கு நாம் இந்த ஹால்ல இருந்து இத்தனை ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்கிற இந்த துதியின் சத்தம் முழு பூமியையும் நிரப்புகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You had to believe, as we gathered here, as we praise God, it's going to fill the whole of the earth. அதன் பலனாக என்ன நடந்ததாம்? And as a consequence, what happened? தேவன் வந்தார். God came down. அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவன் வந்தார். And God came down. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் வனாந்திர பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. தெளிவா இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கிறேன். கொஞ்சம் மைக்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாசிங்க. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. And the earth was full of his praise. அதனுடைய பலாபலன் என்னவென்றால் தேவன் அங்கே வந்தார். And what is the outcome? God himself has come down. அவருடைய கைகளிலிருந்து அவருடைய கரங்களிலிருந்து கிரணங்கள் வீசியதாம். And even out of his hand something like a radiation. கீழே வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அவருடைய கரங்களிலிருந்து கிரணங்கள் வீசியதாம். And while you read in the below verses, you can find the brightness was shining. அந்த கிரணங்களுக்குள்ளே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்ததாம். Even in the midst of that brightness, all the might of God seems to be hidden. அத வாசிங்க. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. இப்ப துதிக்கும் போது நடக்க போகிற காரியம் அதுதான். அவருடைய கையில் தேவன் வந்தார். தேவன் நிச்சயமாய் நம்முடைய மத்தியில் வந்து விட்டார். அவருடைய கையிலிருந்து கிரணங்கள் வீசுமாம். அந்த கிரணங்களுக்குள்ளே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்ததாம். Even when you praise God, God has come in our midst. Even while you praise, you can find the hands of God will be radiating. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இன்னொரு வாசிங்க.
அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. இப்பொழுது நாம் ஆண்டவரை துதிக்கும் போது, while we now going to praise God, ஆண்டவருடைய கையிலிருந்து கிரணங்கள் வீச போகிறது. now the horn, the radiation and the brightness going to shine upon you. அந்த கிரணங்கள் இப்பொழுது உன்னை சுகமாக்கவும் செய்யலாம். Now that radiation going to heal you. ஆமென். அந்த கிரணங்கள் உனக்கு விரோதமாய் போராடுகிற துஷ்ட ஆவிகளை கீழே வீழ்த்தலாம் இப்பொழுதே. Whatever the evil spirit is working against, it will go into topple it down. அதற்குள்ளே தேவனுடைய பராக்கிரமம் மறைந்திருந்ததாம். அந்த கிரணங்களுக்குள்ளே With that brightness, even the might of God seems to be hidden. நீங்கள் துதிக்கும் போது அந்த வசனத்தை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி துதிக்க வேண்டும். While you praise God, as you believe that word of God, with that faith you must praise Him. அதாவது நான் அவரை துதிக்கிறேன், அவருடைய கையிலிருந்து கிரணங்கள் வீசும், அந்த கிரணங்களுக்குள்ளே தேவனுடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. அது எனக்குள்ளே வந்து என்னை குணமாக்கலாம், என்னுடைய சத்துருவை வீழ்த்தலாம், என்ன வேணுமோ அந்த கிரணங்கள் உனக்குள்ள இப்ப வீசினால் போதும். இந்த முதல் துதியிலேயே உனக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். When I praise God, the horns and the radiation of God will shine upon me. Whatever the requirement in my life, everything going to be met in my first praise itself. இந்த விசுவாசத்தால் அவரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Praise it, praise Amen. it. Hallelujah, hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Oh. இதை நாம் எப்படி துதிக்க வேண்டும் தெரியுமா? அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோன் என்று சொன்னால் அது ஜெயத்தை குறித்து ஒரு எழுச்சியோடு, மன எழுச்சியோடு பாடுகிற ஒரு மியூசிக்கல் நோட்டேஷன். And now the prayer of Habakkuk, the prophet upon Shigionoth, that means it is a musical note. மியூசிக்கல் நோட்டேஷன். அது ஒரு ஜெயத்தை அந்த மன எழுச்சியோடு பாடுகிறதான ஒரு மியூசிக்கல் நோட்டேஷன் தான் இங்கே சிகாயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் துதிக்கும் போது நம்முடைய ஜெயத்தை குறித்துள்ள ஒரு மன எழுச்சியோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். While you praise God, we have to praise God with all this kind of emotion of that praising. கர்த்தருடைய கையிலிருந்து ஒரு கிரணம் வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த கிரணம் இப்பொழுது உன்மேல் படுகிறது. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Amen. Hallelujah. Praise it, praise it, praise it, praise it, praise it. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இன்னும் சிலர் சத்தமாய் ஸ்தோத்திரிக்கவில்லை. Even some never praise God loudly. நீங்கள் இந்த வசனத்தை அப்படி விசுவாசித்து அந்த கிரணம் உன்மேல் பட்டு உனக்கு இப்பொழுதே இந்த முதல் துதியிலேயே விடுதலை, அந்த விசுவாசத்தோடு ஸ்துதியுங்கள். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. யோனா என்ன பண்ணான்? Jonah, what he did, யோனா கப்பலின் கீழ் தட்டிலே போய் அயர்ந்து நித்திரை பண்ணினான். even Jonah got down of the deck and he had a good sound sleep. தானியேல் என்ன பண்ணான்? But what did Daniel did? வீட்டின் மேலே ஏறி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். And you went into the upper chamber of his house and he was glorifying, praising God. இந்த ரெண்டு பேருடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுதானே? Can you understand the contrast between the two persons? யோனா கீழ் தட்டில இறங்கி போய் நித்திரை செய்தான். And Jonah went down off the deck and he was taking sleep. ஆனால் தானியேல் மேல் வீட்ல ஏறி போய் ஸ்தோத்திரம் செலுத்தினான். But Daniel went to the upper chamber and he praised God. இங்க இருக்கிற எல்லா யோனாமார் ஒரு அறையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஏதானால நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டபடினால அது கிருபை கிடைக்கும் உங்களுக்கு. As you accepted your position, God going to give grace. இப்ப நான் கேக்குறேன், கப்பலுடைய கீழ் தட்டிலே இறங்கி போய் அயர்ந்து நித்திரை செய்கிறதான யோனாமார்லாம் அவர் அல்லையே சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? You have understood what I am telling. நம்ம எல்லாரும் தானியேலை போல மேல் வீட்ல ஏறி போய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Amen. Hallelujah. 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 அந்த கிரணங்கள் உன்மேல் படட்டும். Hallelujah. Let that heart come upon you. Oh, amen. Hallelujah. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். அல்லேலூயா. 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 இரண்டாவது விஷயம், The second matter, நம்முடைய இயேசு பெரியவர் என்று சொல்லப்பட்டது. அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கும் போது நம்முடைய இயேசு பெரியவர் என்று சொல்லப்பட்டது. our God, our Jesus is great. While it was said about concerning his birth, it was said that he was a great God. அவர் பெரியவராய் இருப்பார். And he would be like a great God. லூக்கா முதல் அதிகாரம் 32ஆம் வசனம்.
And look the gospel, chapter 1, verse 32. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். And he shall be great. எப்படி வரும்? அவர் பெரியவராயிருப்பார். அப்படி வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார். ஆமென். அப்படிதான் வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார். And he shall be great. நம்முடைய இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர். Our Jesus belonged to Abraham. நம்முடைய இயேசு யாக்கோபிலும் பெரியவர். Our Jesus greater than Jacob. அவர் சாலமோனிலும் பெரியவர். And he is greater than Solomon. அவர் யோனாவிலும் பெரியவர். And he is greater than Jonah. அவர் நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையை விட பெரியவர். And he is the Lord greater than Nebuchadnezzar. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். And he is the Lord greater than in the temple of God. அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். And he is the Lord who I ever found in the world. He is greater. அவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். And even also he is greater even in our heart. அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். And he is greater than Abraham. ஏன் அவர் ஆபிரகாமிலும் பெரியவர்? In what way he is greater than Abraham? ஒரே வார்த்தை, அவர் ஆபிரகாமின் தேவன். And he is the God of Abraham. அவர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். I am God of Abraham, Jacob and Isaac. அவர் யாக்கோபிலும் பெரியவர். And he is greater than Jacob. ஒரு ஸ்திரீ கேட்கிறாள், எங்கள் பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரா என்று. And even a woman is asking, are you greater than our father Jacob? அவர் யாக்கோபிலும் பெரியவர். And he is greater than Jacob. காரணம் என்ன தெரியுமா? What is the reason behind it? You know, யாக்கோபின் கிணற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் உண்டாகும். anyone who drink water out of the well of Jacob, he will have a thirst again. ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. But whomever I give my water, he will never have a thirst at all. அவர் யாக்கோபிலும் பெரியவர். And he is greater than Jacob. அவர் யோனாவிலும் பெரியவர். And he is greater than Jonah. யோனாவின் செய்தியினால் நினிவே நகரத்தார் மனம் திரும்பினார்கள். And because of the news and also the warning, the people on Nineveh, they repented. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். The Lord God, who is greater than Nineveh, is in our midst. மனம் திரும்புங்கள் என்று யோனா பிரசங்கித்தான். Even Jonah preached, saying, repent. ஆனால் இவரோ மனம் திரும்புதலை கொடுக்கிறவர். But he, the Lord, is able to offer repentance. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர். And he, the Lord, able to give forgiveness of sin. ஆகையால் அவர் யோனாவிலும் பெரியவர். That's why he is greater than Jonah. இவர் நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையை விட பெரியவர். And he is greater than the statue what the Nebuchadnezzar saw in the vision. காரணம் என்னவென்றால் அந்த சிலையை அந்த கல் மோதி உடைத்து நொறுக்கி போட்டது. Because that big statue was knocked down and shattered down by big rock. அந்த கல் தான் நம்முடைய இயேசு. That rock is nothing but our Lord Jesus Christ. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். And he is greater than the temple of God. இன்னைக்கு தேவாலயத்துக்கு போகும்போது சிகரெட் பிடிக்கிறது இல்ல, தேவாலயத்துக்கு போகும்போது குடிக்கிறது இல்ல, வெளியே வந்தா குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. When they go to the temple of God, they never smoke, they never take alcohol, but when they come out, they smoke and take alcohol. தேவாலயத்திலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். The Lord God greater than the temple of God is dwelling in our midst. ஆகையால் ரகசிய ஜீவியத்திலே நீ விடுதலையோடு ஜீவிக்க வேண்டும். In your personal secret life, you have to do a victorious overcoming life. தேவாலயத்திலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். The God who is greater than the temple of God is dwelling in our heart. அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். And this God is greater than anyone in the world. எந்த பிசாசின் சக்தியை விட அவர் பெரியவராக இருக்கிறார். And he is greater than all of the powers of the devil. அவர் நம்முடைய இருதயத்தை விட பெரியவர். And he is greater than our heart. யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இப்படி எழுதுகிறார். Even the John the apostle write in this way. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்கும் என்றால், even if our heart itself prove as we are a people தேவன் wrong, நம்முடைய இருதயத்திலும் பெரியவர். but God is greater than our heart. பெரியவர்னு சத்தமா சொல்லுங்க. தேவன் நம் இருதயத்திலும். அப்படி சொன்னாதான் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குறவங்க எழும்புவாங்க. Then only the people who are sleeping and will be wakeful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அதாவது இவர் என்னை குற்றவாளியாய் தீர்த்தால் நான் மூன்றாவது ஒரு ஆள் இடத்துல போகலாம். I accuse him. இந்த சகோதரன் என்னை குற்றவாளியாய் தீர்த்தால் நான் மூன்றாவது ஒரு ஆள் இடத்துல போகலாம் நியாயத்துக்கு. And if he blame me, I could go for the justice to another third person. என்னுடைய இருதயமே என்னை குற்றவாளியாய் தீர்த்தால் நான் யார் இடத்துல போவேன்? If my heart itself blame me, where சொல்லுங்க. could I go? திருடனை தேள் கொட்டுற மாதிரி
It is something like a scorpion by knocking the robber. வேறொரு மனுஷன் என்னை குற்றவாளியாய் தீர்த்தால் நான் இன்னொரு மனுஷனிடத்திலே போகலாம் நியாயத்துக்கு. என் இருதயமே என்னை குற்றவாளியாய் தீர்க்கும் என்றால் நான் யாரிடத்திலே போவேன்? என் இருதயத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவரிடத்திலே நான் போவேன். And even if anybody blame me, I can go for another person. If my heart blame me, but the God is greater than me. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் உன்னை சில காரியங்களில் குற்றவாளியாய் தீர்த்துக் கொண்டிருக்கிறது. And even the word of God say, your heart itself will blame you. எந்த மனிதனும் அல்ல, உன் இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்த்துக் கொண்டிருக்கிறது. Not any man or any person, even where your heart itself. நீ எங்கு போனாலும் உனக்கு விடுதலை இல்லை. Wherever you go, there is no deliverance at all. உன் இருதயத்தை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவரை நீ இப்பொழுது விசுவாசித்து மகிமைப்படுத்து, உனக்கு ஒரு சுத்த இருதயம் தருவார். And your God is greater than your heart. That is Jesus. He will give a pure heart. அவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Hallelujah. Hallelujah. இயேசுவே 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுடைய இதயத்தை விட பெரியவர் கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், even the Spirit of the Lord is saying in this way, உன்னுடைய இருதயம் உன்னை சில விஷயங்களில் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. your heart is blaming you. நீ பயப்பட வேண்டாம். Need not be afraid about it. ஒரே ஒரு வழிதான், but only one way. இருதயத்தை விட பெரியவரிடத்தில் போ. You go to the Lord who is greater than your heart. மனிதனுடைய இருதயத்தை விட பெரியவர் இயேசு. Jesus is greater than the heart of the human being. அந்த குற்ற உணர்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த விஷயத்திலே நான் உங்களுக்கு தருகிற ஒரு புத்திமதி என்னவென்றால், in this matter regarding what counsel I want to give to you, பேதுருவை போல அதிகாலை ஆகிய இந்த வேளையிலே பேதுருவை போல நம் மனம் கசந்து கண்ணீரோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். like Peter in the early morning, we with all bitterness of the heart he was weeping. In that way, with the bitterness of heart, we should praise him in this morning. பேதுரு மனம் கசந்து அழுதது எப்போ தெரியுமா? இதே போல அதிகாலையிலே சேவல் கூவுகிற வேளையிலே
how he bitterly cried, it was only in the cock crow of the early morning. நீங்கள் இந்த அதிகாலையிலே மனஸ்தாபத்தோடு கூட கண்ணீரோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாருங்கள். You try with all repentance, with all tears and weeping, you try to praise God. கண்ணீரோடு கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம் உண்டு. You have an experience with the tears of praising God. மனஸ்தாபத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹalleluya. All repent and praise God. ஆவே Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே Hallelujah. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். சித்தம் கொண்டென்னை அல்லேலூயா. ஏதாகலும் விஷயத்துல நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா ஏதாகலும் நினைத்ததோ பேசினதோ கிரியை செய்ததோ உண்டானால் இந்த வேளையில கர்த்தர் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். அதற்காகத்தான் நான் சொன்னேன், மன்னங்கசந்து பேதுருவை போல ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஸ்தோத்திரம் பண்ணினால் உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் திரும்பி போகும்போது ஒரு சுத்த இருதயத்தை தருவார். அல்லேலூயா. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தனே உமக்கு காணிக்கையா. சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, சித்தம் கொண்டென்னை பாவிப்பதாலே, மெத்தவும் பலன் காண்போம், நாங்கள் மெத்தவும் பலன் காண்போம். ஸ்தோத்திரம். இந்த கூட்டம் முடித்து நீ போகும்போது ஒரு சுத்த இருதயத்தோடு போவாய். While this meeting is concluded, while you go back, you'll go with a pure, cleansed heart. அந்த உறுதிமொழியை கர்த்தர் உனக்கு தருகிறார். God giving that kind of ratification. உன்னுடைய இருதயத்துக்கு விரோதமாய், உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் நீ செய்த காரியத்தை மனஸ்தாபத்தோடு உணர்ந்து கர்த்தரை இப்பொழுது துதி. அவர் பெரியவர். அவர் உன்னை நிச்சயமாக உன்னை விடுவிப்பார். And he is high above than your conscience, high above her heart. If you praise God, and you will see the cleansing power of எல்லாரும் ஒரு God. முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா.